அபார கருணாமூர்த்திம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். எல்லையற்ற கருணையின் வடிவானவரும் அறிவை வழங்கும் சாந்த வடிவமானவருமான ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி குருவை தினமும் மகிழ்ச்சியுடன் நமஸ்கரிக்கிறேன். அன்பர்களே, மகான்களின் தரிசனம் மகா தோஷங்களை போக்கக்கூடியது என்பது அன்றோர் வாக்கு. மகான்களின் வாக்கை கேட்பதும் அதன்படி நடப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நாம் எல்லாம் பெரியவரின் அருள்வாக்கு. சத்தியம் என்றால் வாக்கும் மனசும் ஒன்றுபடுவது மட்டுமல்ல, நல்ல மனசிலே தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களை வாக்கில் சொல்வதே சத்தியம். நல்ல விளைவுகளை உண்டாக்குவதே சத்தியம். இறைவனை நினைத்து செய்யும் எந்த காரியத்துக்கும் பயன் உண்டு. அறியாமையால் செய்தால் கூட அதற்கும் பயன் உண்டு. நாம் நிலையாக நிற்க வேண்டுமானால் அசையாத ஒன்றை கெட்டியாக பிடித்து கொள்கிறோம். அதுபோல மனம் தியானத்தில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அசையாத மரக்கட்டை போன்ற பரம்பொருளை நினைத்து கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனிலும் ஈஸ்வரன் தான் குடியிருக்கிறார். ஒருவரை நமஸ்கரிக்கும் போது அந்த ஈஸ்வரனையே வழிபடுவதாகத்தான் அர்த்தம். பாவ சிந்தனைகளை போக்கிக் கொள்ள புண்ணியமான நினைப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நீ தர்மங்களை செய்தால் பலன் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். பலன் கொடுக்க வேண்டியது ஈஸ்வரனுடைய வேலையாகும். நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்ய பணவசதி வேண்டியதே இல்லை. ஆடம்பரமாக செலவு செய்துதான் பூஜை செய்ய வேண்டும் என்பதில்லை. காய்ந்த துளசி தளமும் வில்வ பத்திரமும் பூஜைக்கு போதுமானது. நாம் சாப்பிடுகிற அன்னத்தையே நைவேத்தியமாக காட்டினால் போதும், பகவான் அதை ஏற்றுக்கொள்கிறார். அன்பர்களே, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி வெளிநாட்டு ஆன்மீக மக்களின் போற்றுதலுக்கு உரியவராகவும் இருந்தவர். இன்றும் பலர் உள்ளங்களில் வாழ்பவர். 100 ஆண்டுகள் வாழ்ந்த மகான். எவ்வித ஆடம்பரத்தையும் விரும்பாதவர் மகா பெரியவர். சுயநலம், பண ஆசை போன்ற அனைத்தையும் அறவே வெறுத்து ஒதுக்கியவர் மகா பெரியவர். எளிமையான மக்களுக்கும் புரியும் வகையில் ஆன்மீகத்தை போதித்து சனாதன தர்மத்தை வளர்த்தவர். நாம் அனைவரும் குருவருள் பெற்று பேரின்பமுடன் வாழ்வோம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர. நன்றி, வணக்கம்.